ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோட இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. சாதம் வடித்தாச்சு. இது பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சாதம் வடிச்சிருக்கிறேன். கணவருக்கு இன்றைக்கி ஒரு அரிசி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னே நான் அந்த அரிசி சமைச்சதில்லை. இந்த பாருங்கள், இது தனியாக வடிச்சிருக்கேன். மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால அவர் சோறு கேட்டார். சோறு கொடுத்தா சரியாகாதுன்னு இந்த தூய மல்லி அரிசின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அரிசி கொஞ்சம் டல் கலராக தான் இருந்துச்சு. டயாபெட்டிக் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் உடல் பாதிப்பெல்லாம் இருக்கிறதுனாலையும் சாப்பாடை இப்போ கொடுக்கறதில்ல. குதிரைவாலி அரிசின்னு சிறுதானிய உணவுகளை சாமை சிறுதானியம் இதனிலே தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி மீன் வாங்கவும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னாரு. சரி, இந்த தூய மல்லி அரிசி ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு டம்ளர் மட்டும் போட்டு இந்த சாதம் வடித்து வச்சுருக்குறேங்க. ஹஸ்பண்டுக்கு டயாபெட்டிக் இருக்கிறதுனால 1க்கு 2 ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்பவே சாப்பாட்டு விஷயத்தில் நான் கேர் எடுத்துக்கிறது. இது காலையில் இட்லிக்கு மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி இருக்குது. மீன் மசாலா போட்டு தடவி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆப்பத்துக்கு அரிசி ஊற போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு புளி தண்ணி தாளிக்கிறதுக்காக புளி ஊற போட்டிருக்கிறேன். இது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா மீனை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதாவது வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு. எனக்கு இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூரில் அது கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் காணம்னு சொல்லுவாங்க. அந்த காண துவையலும் புளித்தண்ணியும் தான். இந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணி பிள்ளைங்க ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குதுனாங்க, தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் பிள்ளைங்கள்ட்ட எடுத்து கொடுக்கணும். இது தாங்க நம்ம வீட்டு சமையல். மீன் நல்லா பொரித்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மதியம் 1:30 ஆகிடுச்சு. காலையில் மட்டன் கிரேவி பண்ணதில் இட்லி ஊற்றி கொடுத்து அதை சாப்பிட்டாங்க. இப்போ 1:30 ஆகிட்டுது. அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு எடுத்து டேபிளில் வச்சிட்டோம்னா எனக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மீன்லாம் எடுத்து வச்சாச்சு. புளி தண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி தாளிச்சிட்டு இந்த காண துவையல் அரைப்போம், எள்ளு துவையல் அரைப்போம், இல்லைன்னா கடலைப்பருப்பு துவையல் அரைப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காயெலாம் செய்ய மாட்டோம் பெரும்பாலும் இந்த புளித்தண்ணி தாளித்தா. அந்த புளித்தண்ணிக்கு இன்றைக்கி காண துவையல் தான் அரைக்க போகிறோம். அதாவது கொள்ளு பருப்பு துவையல் தான் அரைக்க போகிறோம். வெறும் கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களோட காரம் எப்படி உங்களுக்கு சொல்லுன்னு வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் மீடியமாக போதும், வெயில் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு 4 வரமிளகா போதுமானதாக இருக்கும். இந்த நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அது முட்டை முட்டையாக வரும். அதுதாங்க இதோட ஸ்டேஜ். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கொள்ளு கசப்படிக்க ஆரம்பிக்கும். இது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. காணம் அதாவது கொள்ளுப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு பலம் கொடுக்கக்கூடியது. குதிரையெல்லாம் சாப்பிடும் இல்லையா? எங்கள் ஊரில் கிண்டல் பண்ணுவாங்க, குதிரைக்குள்ளே தான் நீங்கள் துவையல் அரைச்சி சாப்பிட்டா குதிரை என்ன பண்ணுன்னுலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு துவையல் தான். 1/2 மூடி தேங்காவை பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதாவது காணத்தை வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 மூடி தேங்காய் பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. துவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே கம்மியாக சேர்த்துட்டு வேணும்னா 2வது அதிகமாக சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லையா? இப்போது இந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த வரமிளகாயும் கொள்ளையும் அந்த தேங்காயோடய சேர்த்துருங்க. இதிலே மிக்ஸி ஜார்லேயே உட்காந்து ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே புளித்தண்ணியை தாளிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஆறிடும். புளித்தண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எனக்கு இந்த ரொம்ப ஃபேவரெட்டுங்க இந்த புளித்தண்ணி. இந்த நம்ம வறுத்து வச்ச மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது கூட ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியும் சேர்த்துருங்க. அந்த புளிப்பு இருந்தால் தான் அந்த துவையலுக்கே ஒரு மவுசு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். துவையல் காலையில் அரைச்சாலும் நைட் வரைக்கும் கெட்டும் போகாது. முதல்ல நம்ம அம்மிக்கல்லில் அரைப்போம். இப்போ வீட்டில் அம்மிக்கல் இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அம்மிக்கல்லில் உட்காந்து அரைக்க முடியல. மிக்ஸி ஜார்லேயே துவையலாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கொள்ளு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் வரமிளகாயை கிள்ளி வச்சுக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா கடுகு நல்லா போட்டு படபடன்னு வெடிக்கட்டும். இந்த புளித்தண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த புளித்தண்ணி தான். கிட்டத்தட்ட 48,000 வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வீடியோவுக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்குது அப்படின்னு.
ஆனால் அந்த ரீச் இன்னுமே எந்த வீடியோலையும் வரல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கிள்ளி எடுத்து வச்ச வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதாவது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த விட்டதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்படிக்க ஆரம்பிக்கும். நல்லா ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நல்லா அந்த கடலைப்பருப்பெல்லாம் செவந்து வர்றதுக்குள்ளே புளியை கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அந்த புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அது இந்த புளி தண்ணிக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு தாங்க ஹைலைட்டு. சுட சுட சாதத்தில் அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றுவோமா, அதில் அந்த கடலைப்பருப்பு வந்து மேலாப்பில் வந்து நிற்கும். அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து அந்த சோறு எடுத்து அப்படியே சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கடிப்பட்டுட்டு அந்த புளி தண்ணியோட டேஸ்ட்டு, புளிப்பு, கொஞ்சம் காரம் இதெல்லாம் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தானே, அதனால ஒரு பவுல் அளவுக்கு தான் நான் வந்து புளித்தண்ணி தாளித்தேன். புளித்தண்ணியை தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது புளியோட புளிப்பு தன்மையை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருந்தது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்துச்சு. புது புளியாக இருந்தது. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண பேக்கெட்டை. நல்ல புளிப்பாக இருந்தது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அந்த டைமில் வாய் கசக்குதுன்னா இந்த புளி தண்ணியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே அந்த கொள்ளுப்பருப்பு துவையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாய்க்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கிற டைமுக்குள்ளார நம்ம வந்து துவையல் அரைச்சிடலாம். கொஞ்சம் போல் மல்லித்தலையை இப்படி கையால் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணி நல்ல ஒரு கொதி தளன்னு அந்த புளியோட ராஸ்மெல் போக கொதிக்கட்டு. அதுக்குள்ளே துவையல் அரைச்சிட்டு வந்துடலாம். துவையலுக்கு எடுத்த உடனே தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கொரான்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம துவையல் பக்கத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் நமக்கு துவையல் கையில் உருட்டி எடுக்கிற மாதிரி வராது. ஆனாலும் நம்ம ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி வரும். இதே அம்மிக்கல்னா அதோட ருசியும் அதோட பக்குவமே வேறு. இப்போ பாருங்கள், துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே புளி தண்ணியும் நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தளன்னு கொதிக்க விட்டுட்டோன்னா அந்த புளியோட ராஸ்மெல் போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த துவையிலையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு துவையில கைப்படாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த துவையலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கொள்ளுப்பருப்பு துவையல் வந்து உளுந்து பருப்பு சாதத்துக்கெல்லாம் செய்வாங்க. எள்ளு துவையல், கொள்ளு துவையல் இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பெரும்பாலும் இந்த உளுந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி எனக்கு செஞ்ச சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விட மாட்டீங்க. வாரத்துக்கு 2 நாளாவது இந்த புளித்தண்ணியும் துவையலும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள்.